தக்காளி கீரை செடி இது கொஞ்சம் பெருசாக வளரும், படர்ந்து. இதோட பூ பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது, கவிழ்ந்த நிலையில் இருக்குது. இதோட காய் இப்படி இருக்கும். இதோட பழம் கருப்பு கலரில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த பூவும் காயும் சேர்த்து கொஞ்சம் இலை எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகம், 3 வெங்காயம், பாதி தக்காளி பழம். இது வச்சு எப்படி கசாயம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை நறுக்கியிருக்கிறேன். 3/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கீரையும் தண்ணியில் பாதி அளவும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாத்திரத்தில் அரைச்சி வச்ச கசாயத்தை ஊற்றிக்கலாம். இந்த கீரை சாறுக்கு கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், சீரகம் இதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். கொதி வந்ததும் மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடணும், குறைஞ்சி தீயில் வச்சு. இந்த சூப் குடிக்கும் போது வயிற்றுப்புண், குடல் புண் எல்லாமே சரியாகும். இப்போ கொதி வருது, மூடி போட்டு மூடலாம். 4 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். கீரை சூப் ரெடி. ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். உப்பு தேவைப்படுறவங்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து குடிக்கிற சூட்டில் குடிச்சிக்கோங்க. குடிக்க நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.